சின்ன வயசுல சன் டிவில கில்லி மூவி போட்டா ஃபேமிலியா உட்காந்து ஒண்ணா மூவி பார்ப்போம். தளபதி என்ட்ரி அப்படியே மாஸா இருக்கும். அர்ஜுனர் வில்லு சாங்ல ஜிப்சில த்ரிஷாவ காப்பாத்திட்டு போறப்ப சிலிர்த்து போய் சில்லறைய சிதற விட்டுருப்போம். கமான் வேலு கமான் வேலு அப்படின்ற அளவுக்கு நமக்கே வைப் ஆகும். அதே மாதிரி பிரகாஷ் ராஜோட கேரக்டர பார்க்குறப்ப ஒரு மாதிரி காண்டாகும். மதுரை முத்துப்பாண்டி கோட்டடி அப்படின்னு சொல்றப்ப நமக்கே ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஏன்னா அந்த கேரக்டர நெகட்டிவா அப்படியே ஸ்ட்ராங்கா காட்டியிருப்பாங்க. அதுவே இப்போ நம்ம வளர்ந்துட்டோம்ல. இப்ப கில்லி மூவி பார்க்குறப்ப, முத்துப்பாண்டியோட லவ் ட்ரூ லவ் அப்படின்ற மாதிரிலாம் மீம் பார்த்து, ஒரு செகண்ட் முத்துப்பாண்டி பக்கம் நம்மளோட அட்டென்ஷன் வந்து திரும்பி இருக்கும். லைக் தனலட்சுமிக்கு தான் முத்துப்பாண்டியோட ட்ரூ லவ் புரியல அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மீம்ஸ் நெறையவே பார்த்துருப்போம். நமக்குமே லைட்டா இப்போ இந்த காலகட்டத்தில மூவி பார்க்குறப்போ தோணியிருக்கும். அப்படியே கட் பண்ணி அந்த பக்கமா சந்தோஷ் சுப்ரமணியம் மூவி பார்க்குறப்போ, அந்த டைம்ல சந்தோஷ் பக்கம், அதாவது ஜெயம் ரவியோட பக்கம் தான் நம்மளோட முழு அட்டென்ஷனுமே இருந்திருக்கும். சொந்த கால்ல நிக்கணும்னு ஆசைப்படுறான் சந்தோஷ். ஆனா மிஸ்டர் சுப்ரமணியம் அவரோட பிசினஸ டேக் ஓவர் பண்ணி அத பாத்துக்க சொல்லியிருப்பாரு. பூமர் டாடி அப்படின்ற மாரிலாம் முன்னாடி நமக்கு தோணி இருந்திருக்கும். பட் இப்ப சந்தோஷ் சுப்ரமணியம் பார்க்கிறப்போ, மிஸ்டர் சுப்ரமணியம் யூ ஆர் ரைட். சந்தோஷ் தான் கிரிஞ்சு அப்படின்ற மாதிரி எல்லாம் தோண வைக்குதுன்னா, மீம்ஸ் மட்டும் அதுக்கு ரீசன் இல்லங்க. அப்ப நமக்கு இருந்த பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. இப்ப நமக்கு இருக்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வேற. கண்டிப்பா 2மே வேரி ஆகும்ல. சூர்யாவோட சிங்கம் மூவிலாம் நான் 6ஓ 7ஓ படிக்கிறப்ப ரிலீஸ் ஆச்சுங்க. ஸோ அந்த டைம்ல அந்த மூவி பார்க்குறப்ப, எனக்கே போலீஸ் ஆகிடலாம் அப்படின்ற மாதிரிலாமே ஃபீல் வந்திருக்குது. அந்த மூவில சூர்யா ஒரு ஃப்ரேம்ல வந்து அவரோட ஹையர் அஃபிஷியல பார்த்து, "தூக்குவே தூக்கு, பாம் பாம். ரூ. 5000 இருந்தா காய்கறி கடை வைப்பேன். ரூ. 50,000 இருந்தா மளிகை கடை வைப்பேன். ரூ. 5,00,000 இருந்தா டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைப்பேன்." அப்படின்ற சீன் வரப்ப, நமக்கே ஒரு நிமிஷம் தோணும். "ஐயய்ய! கிரிஞ்சி சிங்கம். காக்கி சட்டையில தான்யா நீ சிங்கம். அத விட்டுட்டு இப்படிலாம் பேசுறியே?" அப்படின்ற மாரி தோணும். ஆனா, இப்ப மூவி பார்க்குறப்ப நம்மளோட மைண்ட் செட் அப்படியே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. அதுவும் மண்டே ஆனா நமக்கு இருக்கிற மைண்ட் செட் அப்படியே வேற. சூர்யான்னா யூ ஆர் த ரைட் அப்படின்ற மாரி நமக்கே தோணும். காய்கறி கடை, செல்ஃப் எம்ப்ளாய்மென்ட் அப்படின்ற ஒரு விஷயம். அப்ப சலிப்பா தெரிஞ்ச விஷயம்லாம் இப்ப கரெக்ட்டா தெரியுதுல்ல. ஏன் அப்படின்னு யோசிச்சீங்களா? வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். இது ஒய் பிளட் சேம் பிளட் வித் மீ டிகே. கம்ப்யூட்டர் ஜி நம்ம இன்ட்ரோவ போடுங்க ப்ளீஸ். கனவிதுதான் நிஜமிதுதான் உலகினிலே என்னை யார் வெல்லுவார் என்னை யார் வெல்லுவார் ஓ இட்ஸ் ஆல் அபௌட் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதுதான். அட அதுதாங்க. மூவின்னு இல்லாம ரியாலிட்டிலயும் நம்ம நெறைய விஷயத்த சொல்லலாம். சின்ன வயசுல பாட்டி, தாத்தா நம்ம வீட்டுக்கு வருவாங்க. ஆக்சுவலா அவங்க வர டைம்ல நமக்கு நம்ம வீட்ல ராஜ மரியாதை அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா தாத்தா, பாட்டிலாம் நம்மள நம்ம அப்பா, அம்மா திட்டவோ, அடிக்கவோ கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. ரொம்பவே பேம்பரிங் பண்ணிப்பாங்க. அதுலயும் பாட்டிங்கலாம், "என் பேரனுக்கு என்ன குறைச்சல்? பொண்ணுங்கலாம் லைன்ல நிப்பாங்க." அப்படின்றதெல்லாம் பொதுவா பாட்டிங்களுக்கு பரிச்சயமான ஒரு டயலாக் அப்படின்னே சொல்லலாம். பட் ரியாலிட்டி ஆஃப் பேர பசங்க, "மாலா மாலா, மரத்துல இருக்குது காயி, மரத்துல இருக்குது காய். தூங்க தேவை பாயி, தூங்க தேவை பாயி. நீ மட்டும் ஓகே சொன்னா இந்த கார்த்தி உன் காலடி நாயி செல்வி, உன் காலடி நாயி." இது ஜெனரலா பேர பசங்க சைடுல நாம ரிலேட் பண்ணிக்க வேண்டிய ஒரு விஷயங்க. எங்க தாத்தாலாம் வீட்டுக்கு வந்தா ஒரு நாளைக்கு 4 தடவ கடைக்கு கூட்டு போவாரு. அங்க போய் டீயா குடிச்சு தள்ளுவாரு. அப்போலாம் தோணும், பூமர் தாத்தா அடிக்கிற வெயிலுக்கு டீயா குடிச்சு தள்ளுறாரு அப்படின்னு. ஆனா இப்ப நாமளே அத பண்றப்ப தான், அந்த டீக்கும் நமக்கும் இருக்கிற கனெக்ஷன், எமோஷன்லாம் என்னன்னு புரிய வருது. மெச்சூரிட்டி, ஏஜ்ன்னு நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ வேரி ஆகுறதெல்லாம் வாஸ்தவம் தாங்க. பட் இது ரியாலிட்டிக்கும், லைஃப்க்கும் எந்த அளவுக்கு அப்ளிகபிள் அப்படின்றத பார்க்கலாம். ஏன்னா இந்த ரியாலிட்டில என்னலாம் பண்ணுதுன்னா, இப்ப நம்ம அவசரமா எங்கேயாச்சும் கிளம்பி போறோம். சடனா ஒரு பூனை குறுக்க கிராஸ் பண்ணுதுன்னா, இது நல்ல சகுனம் இல்ல அப்படின்ற அளவுக்கு நம்ம தாட்ஸ் போகுதுன்னா, அது கூட பாயிண்ட் ஆஃப் வியூ தானங்க. பூனை குறுக்க போனா தடங்கல் அப்படின்னு யாரு சொல்லி வச்சா? என்ன ரீசனுக்காக சொன்னாங்க? இல்ல அதுக்கு பின்னாடி சயின்ஸ் எதுவும் இருக்கான்னு கேட்டா, அதெல்லாம் தெரியாதுங்க. ஆனா நாம முக்கியமான விஷயமா வெளிய போற மாதிரி, அந்த பூனைக்கு முக்கியமான விஷயம் இருக்கும். அதனால அதுவும் வெளிய போகுது. அப்படின்னு நெனச்சாலே, பாதி பிரஷர் கம்மியாகுமோ என்னவோ! அப்படின்றது இந்த இடத்துல என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ ஒரு மனிதர நம்ம பார்க்குற பார்வை, ஒரு மனுஷரையும் இன்னொரு மனுஷரையும் நம்ம பார்க்குற பார்வை கண்டிப்பா வேரி ஆகுது. டைரக்டர் ராம் இத அழகா சொல்லியிருப்பாரு. "பீப்பிள ஜட்ஜ் பண்ணாதீங்க. அவங்கள அவங்களாவே ஏத்துக்கங்க." அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. இப்ப நம்ம அழுறோம்னு வச்சுக்கோங்க. "ஏன் என்னாச்சு?" அப்படின்னு கேட்குறாங்க. ரீசன சொன்ன அப்புறம், "இதுக்கெல்லாமா அழுவாங்கன்னு?" கேலியா சிரிக்கிறாங்க. "இல்ல தெரியாம தான் கேட்கிறேன். இதுக்கெல்லாம் அழாம வேற எதுக்கெல்லாம் அழுவாங்க?" இப்ப யாராச்சும் ஃபீல் பண்ணிட்டோ, அழுதுட்டோ இருக்கிறாங்க. என்ன ரீசன் உங்ககிட்டயும் சொல்றாங்க. ஜஸ்ட் அத லிசன் பண்ணுங்க. அவங்களுக்கு ஒரு மோரல் சப்போர்ட் தேவ. அவ்வளோதான். அத விட்டுட்டு நான்லாம் அப்படி, இப்படின்னு ஆரம்பிக்காதீங்க. இதையே இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூல பார்க்குறோம்னு வச்சுக்கோங்க. நம்ம சோகம், ஃபீலிங்ஸ்லாம் இன்னொருத்தருக்கு ஜஸ்ட் ஒரு ஸ்டோரி தாங்க. நம்ம என்ன ஃபேஸ் பண்றோம், நம்ம என்ன கோ த்ரூ பண்றோம், அதோட இம்பாக்ட் மத்தவங்களுக்கும் புரியணும் அப்படின்னு நினைக்கிறதே ஆக்சுவலா மகா முட்டாள்தனம் தான் சொல்லுவேன். ஹஸ்பண்டும் அவங்க அம்மாவும் சிரிச்சு பேசினா, அது ஒய்ஃப்க்கு பிடிக்கிறது இல்ல. ஹஸ்பண்டும் ஒய்ஃப்பும் சிரிச்சு பேசினா, அது மாமியாருக்கு பிடிக்கிறது இல்ல. ஆனா ஒய்ஃப்பும் அம்மாவும் சிரிச்சு பேசினா மட்டும், ஒரு ஆண் உலக நிம்மதியையும், சந்தோஷத்தையும் அடையறான். அது பாவப்பட்ட ஆண்கள்.
ஒவ்வொரு கணவர்களின் பாயிண்ட் ஆஃப் வியூ. நேரம் கிளம்புன்னு பார்க்காம வீட்டு வேலைலாம் பார்த்து டைமுக்கு சமைச்சு நமக்கு ஃபீட் பண்றாங்க பாருங்க. அம்மாக்கள், ஒய்ஃப்கள் அவங்கலாம் மூட் ஸ்விங்ஸ்ல அப்பாக்கள, ஹஸ்பண்ட்கள உழக்குறாங்க பாருங்க. அப்புறம் வீக்கெண்ட் ஆனா வெளிய கூட்டிட்டு போக சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்றாங்க. அது ஒய்ஃப்களின் பாயிண்ட் ஆஃப் வியூ. இது எந்த இடத்துல முட்டிக்குதுன்னா, 6 டேஸ் ஆஃபீஸ்க்கு பரபரப்பா போற கணவர்கள், 6 டேஸ் வீட்டுக்குள்ளேயே இருக்கிற மனைவிகள், அவர் 7வது நாள் வீட்லயே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறதும், அவள் வெளிய போனா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறதும், இந்த பாயிண்ட்ல தான் ஆக்சுவலி பிளாஸ்ட் ஆகுதுங்க. அட நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஒரு ப்ராப்ளம் இஷ்யூனா, சொல்யூஷன் ஐடியா அருவியா கொட்டும். ஏன்னா அது அந்த நாயோட ப்ராப்ளம் இல்ல. அதுவே நம்மளோட ஓன் ப்ராப்ளம் இஷ்யூனா, ஐடியா, சொல்யூஷன் இது எல்லாமே வத்திடும். ஏன்னா இது நம்ம ப்ராப்ளம் இல்ல. ஸோ இதுல நாம ஒரு விஷயம் கண்டிப்பா கத்துக்கணும். நம்ம ப்ராப்ளத்துக்கு நமக்கு சொல்யூஷன் ஐடியா எதுவுமே கிடைக்கலன்னா, நம்ம ப்ராப்ளத்த நம்ம ப்ராப்ளமா பார்க்காம, நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்ட் ஆர் நமக்கு ரொம்ப புடிச்சவங்களோட ப்ராப்ளமா அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம பார்க்குறப்ப, கண்டிப்பா அதுக்கு நம்ம ஐடியாவும், சொல்யூஷனும் கிடைக்கும். அட ஸ்விட்சிங் பாயிண்ட் ஆஃப் வியூ கான்செப்ட்ங்க. ஆக்சிடென்ட்ல இறந்தவங்க கடவுள்னு ஒண்ணு இருந்தா இது நடந்திருக்குமான்னு நினைப்பாங்க. பொழைச்சவங்க கடவுள் புண்ணியம்னு நினைப்பாங்க. இங்க அவங்கவங்க சிச்சுவேஷனுக்கு ஏத்த மாதிரி தான் அவங்கவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவும், கடவுள் நம்பிக்கையுமே இருக்குது. யாரையும் குறை சொல்றதுக்கு இல்ல. ஜென்ஸி கிட்ஸுக்கும், மில்லினியல் கிட்ஸுக்கும் சொல்லணும்னா, நம்மளோட ரசனை நமக்கு புடிச்ச மாரி தான் இருக்கணுமே தவிர, அடுத்தவன் என்ன நினைப்பான் அப்படின்றத பார்த்து இருக்கக்கூடாது. மத்தவங்களுக்கு நம்மள புடிக்க நாம மாற தேவையில்ல. மத்தவங்களுக்கு நம்மள புடிக்கலனாலும் நம்ம மாற தேவையில்ல. மாறுறது தப்பில்ல. பட் மத்தவங்களோட வேலிடேஷன் அவங்களுக்கு நம்மள புடிக்கணும் அப்படின்றதுக்காக மாறுறது, அது தேவையில்ல அப்படின்னு தான் சொல்ல வர்றேன். உங்க ரிலேஷன்ஷிப்ல சண்டையா? அப்போ கூட அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சரியான புரிதல் இல்லாம வர சண்டை கூட பாயிண்ட் ஆஃப் வியூல பாயிண்ட் ஆஃப் மினிட்ல சரியாயிடுங்க. ஸோ இனிமே ரீல்ஸ்ல பிஓவி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்க பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலின்னு உங்கள சுத்தி இருக்கிற எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூ இருந்து இதுக்கப்புறம் ஒரு விஷயத்த யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணுங்க. அது இன்னமும் அண்டர்ஸ்டாண்டிங்கையும், அந்யோன்யத்தையும் கொடுக்கும்னு சொல்றேன். பாயிண்ட் ஆஃப் வியூ. இட்ஸ் ஆல் அபௌட் பாயிண்ட் ஆஃப் வியூ. எதுக்குய்யா கவலைப்படணும்? ஏன்யா கவலைப்படணும்? வாழ்க்கை அது போக்குல போகட்டுமே. இப்ப என்ன? அப்படின்றத இந்த வீக் பாயிண்ட் ஆஃப் வியூவ வச்சு முடிச்சுக்குவோம். மறுபடியும் நெக்ஸ்ட் வீக் ஒரு நல்ல டாபிக்கோட உங்களுக்காகவே சீக்கிரமா வர்றேன். அதுவரைக்கும் உங்கள நீங்க நல்லா பார்த்துக்கோங்க. உங்க கூட இருக்கவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. See you. Bye bye. Take care. Cheers. DK. இது ஒய் பிளட், சேம் பிளட். பரட்டா